வணக்கம் மக்களே. செப்டம்பர் மந்தில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. பர்சனலாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணேன். நான் யூஸ் பண்ணுற பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவேன். நார்மலாக நம்மளுடைய கிளாஸ் ஃபீஸ் 10,000. ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு வர 10 மெம்பர்ஸ்க்கு மட்டும் ரொம்ப கம்மியாக 1,500 மட்டும்தான் கிளாஸ் ஃபீஸ் இருக்கும். இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் வெறும் இங்கே 10 பேருக்கு மட்டும்தான் இருக்கும். அதனால் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி வீடியோ ரொம்ப சிம்பிள் தான். நான் சொல்ல போகிற இந்த 5 பெஸ்ட்டு ஸ்டாக் நாளைக்கு ஆர்பிஐ ஒருவேளை மீட்டிங்கில் ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இங்கே கட் பண்ணால் இந்த 5 ஸ்டாக்குமே ரொம்ப சீக்கிரமாகவே இங்கே ப்ராஃபிட் ரிட்டர்ன் தரும். ஒருவேளை நாளைக்கு நடக்க போகிற 8 ஆகஸ்ட்டுக்கு ஆர்பிஐ மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இங்கே கட் பண்ணாமல் சேமாக ப்ரீவியஸ் டைமில் இருந்த 6.50% இங்கே மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா, நான் சொல்ல போகிற இந்த 5 ஸ்டாக்குமே ரொம்ப சீக்கிரமாக ப்ராஃபிட் ரிட்டர்ன் தரலனாலும் ஓரளவுக்கு டீசெண்டாகவே ஷார்ட் டைம் பீரியட்லேயே பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். நான் இங்கே எதுவுமே ஃபைனான்சியல் பேஸஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல, எல்லாமே இங்கே டெக்னிக்கல் பேஸஸில் தான் சீக்கிரமாக சொல்லுவேன். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் லிமிடெட் தான். இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் 72ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டெக்னிக்கல்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல நான் ஆல்ரெடி இங்கே சேட் பேட்டர்னை மெயின்டைன் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு நல்ல பெட்டரான நல்ல கிளியராக பார்க்கலாம். ஒரு ட்ரெண்ட் லைன் இங்கே போச்சு. அண்ட் அதுக்கடுத்த ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் இங்கே கன்சல்டேஷன் ஜோனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த சேட்டை நல்ல கிளியராக பாருங்கள். இதே போல் தான் இங்கே ப்ரீவியஸ் டைம்லேயுமே நம்ம பேக் டெஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கேயுமே நல்ல கிளியராக பார்க்க முடியும். ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து ஓரளவுக்கு டீசெண்டாக மூவ்மெண்ட்டை தந்துச்சு. அண்ட் ஓரளவுக்கு இங்கேருந்து நல்ல கன்சல்டேஷன் பீரியடில் இங்கே ட்ரேட் ஆச்சு. அண்ட் அதுக்கடுத்தது திரும்பவுமே அப்சைடு போயிருக்கு. இது ஃபஸ்ட்டு இது. அண்ட் அகெயினுமே திரும்பவுமே இங்கே பேக் டெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு இடத்துலையுமே இதே மாதிரி தான் இங்கே பார்க்க முடியும். இந்த இடத்துலையுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப் ட்ரெண்டில் மூவ்மெண்ட்டில் போச்சு. அண்ட் அதுக்கடுத்தது ஓரளவுக்கு டவுன் சைடில் இங்கே கன்சல்டேஷன் பீரியட் இங்கே ட்ரேட் ஆச்சு. அண்ட் அதுக்கடுத்து திரும்பவுமே அப் சைடில் மூவ்மெண்ட் போயிடுச்சு. அண்ட் அதே போல் தான் இப்போயுமே ரொம்ப சிம்பிளாகவே இங்கே பார்க்க முடியுது. இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சேமாக ப்ரீவியஸில் இந்த மாதிரி ரொம்ப டைமாக இருக்குது. சேம் சேட் பேட்டர்ன் தான் இங்கேயுமே மேக் பண்ணியிருக்கு. அண்ட் சேம் டைம் இங்கேயுமே சேட்டை நல்லா கிளியராக பார்க்க முடியும். சப்போர்ட் லைனையுமே இங்கே மோஸ்ட்லி பிரேக் அவுட் பண்ணாமல் நல்ல பெட்டரான ரேஞ்சில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் பை பண்ணாலும் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா, நான் சொல்ல போகிறது ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் எவ்வளோ கிடைக்கும்னு சொல்கிறேன். இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க 72 rupees ப்ரைஸ் ரேஞ்சில் பை பண்ணாலும் ஒரு நியர் அபவுட் நம்ம 5% ரேஞ்சில் சேல் பண்ணுற மாதிரினாலும் ஒரு ஷார்ட் டைம் பீரியட்லேயே ஒரு 5% நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வித்தின் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணிட்டாங்கன்னா ஒருவேளை ரொம்ப சீக்கிரமாகவே ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. செகண்ட் ஸ்டாக் சிட்டி யூனியன் பேங்க் லிமிடெட் தான். இந்த ஸ்டாக்குமே இப்போ கரண்ட் ப்ரைஸ் 164ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இங்கேயுமே டெக்னிக்கல் சேட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கிளியராகவே இங்கே பார்க்கலாம். இந்த ஸ்டாக்குமே ஒரு நியர் அபவுட் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு நியர் அபவுட் இங்கே கீழே சப்போர்ட் எடுத்தப்பெல்லாம் திரும்பவுமே ரிவர்சல் ஆகிருக்கு. அண்ட் அதே போல் இங்கேயுமே கீழே சப்போர்ட் எடுத்தப்பையும் திரும்ப ரிவர்சல் ஆகிருக்கு. அண்டு முன்னாடி ஃபார்வர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான சப்போர்ட் எடுத்துருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் ப்ரைஸுமே ஓரளவுக்கு மேலே போயிட்டு இங்கேயுமே கீழே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ப்ரீவியஸ் டைமில் இங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் ஓரளவுக்கு மேலே போக ட்ரை பண்ணிச்சு. ஏன்னா மேலே போக ட்ரை பண்ணாலுமே இங்கே கிளியராக பார்க்கலாம். மேலே போயிட்டு அண்ட் திரும்பவும் கீழே திரும்பவுமே ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திரும்பவும் கீழே பாட்டமில் இங்கே கீழே வந்திருக்கு. அதனால் இந்த ரேஞ்சிலேருந்து நம்ம பை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து பை பண்ணிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் நம்ம டார்கெட்டில் சேல் பண்ணுற மாதிரினாலும் ஒரு சம்வேர் ஒரு நல்ல பெட்டரான 5%, அதுவும் ரொம்ப குயிக்கான ரிட்டர்ன் சொல்கிறேன், 5% ரொம்ப சீக்கிரமாகவே ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது சிட்டி யூனியன் பேங்க்கில். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுறது மூலிமா எனக்கும் ரொம்ப அதிகமாக மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் வீடியோஸை உங்களுக்காக கொண்டு வரத்துக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் பண்ணுற இன்டெப்த் அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னுடைய சேனல்து மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே செம்மையான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் இங்கே ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் தான். இந்த ஸ்டாக்குமே இப்போ கரண்ட் ப்ரைஸ் 634ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டெக்னிக்கல்ஸ்லேயும் இங்கே நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா சேட்டை இங்கே நல்லா ரீட் பண்ணிங்கன்னா இங்கே கிளியராக பார்க்க முடியும். ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு நல்ல பெட்டரான சைடு வேஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது இங்கே நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது. அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா இங்கேயுமே சப்போர்ட் ரேஞ்சை நல்லா கிளியராகவே இங்கே பெட்டராகவே மெயின்டைன் பண்ணியிருக்கு. அதுவுமே நல்லா கிளியராக இருக்குது.
அண்ட் ஒன் மோர் பாயிண்ட், இதே சேம் சேட் பேட்டர்ன் ப்ரீவியஸ் டைம்லேயுமே இங்கே நல்லா ப்ராப்பராக மேக் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். இந்த டைம்லேயுமே இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஃபஸ்ட் தடவை மேலே போச்சு, செகண்ட் தடவை அண்ட் தேர்ட் தடவை அண்ட் ஃபோர்த் டைம்ஸ் தான் இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போய் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அண்ட் அதே போல் சப்போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கிளியராகவே மேக் பண்ணியிருக்கு, அதுவுமே இங்கே நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது. இதேமாதிரி இன்னமுமே ப்ரீவியஸ்லியுமே இங்கே சேட் பேட்டர்ன் மேக் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா அதையுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். இங்கேயுமே சேட் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் சைட்வேஸில் இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கே ட்ரேட் ஆனது நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அது போக சப்போர்ட்லேயுமே இங்கே நல்லா கிளியராகவே பெட்டராகவே ரிவர்சல் எடுத்துகிட்டு நல்ல பெட்டரான பாசிட்டிவான ரிட்டர்ன்ஸுமே தந்திருக்கு. அதே போல் தான் இப்போயுமே இப்போ கரண்ட்டாக பார்க்குற டைம்லேயுமே நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் தரத்துக்கான இங்கே பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம இப்போ பை பண்ணாலும் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சின்னா, இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு பை பண்ணும்போது ஒரு நியர் அபவுட் வந்து ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் 5%க்கான ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. டார்கெட் இங்கே மேலே இருக்குது, இருந்தாலும் நம்மளுக்கு அந்தளவு தேவையில்ல. ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5% ரிட்டர்ன் வந்து ரொம்ப சீக்கிரமாக பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லேயுமே இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே நெக்ஸ்ட் ஸ்டாக் எஸ்பிஐ கார்டு பேமெண்ட் அண்ட் சர்வீஸ் தான். இந்த ஸ்டாக்துமே இங்கே கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து 717ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டெக்னிக்கல்ஸ்லேயுமே இங்கே நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குமே ஒரு நல்ல பெட்டரான ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கீழே வந்தப்போ அண்ட் திரும்பவுமே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போய் ஒரு நல்ல பெட்டரான 32% நல்ல செம்மையான ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து தந்துச்சு. அண்ட் அதே போல் தான் அகெயினுமே இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்ட் அகெயின் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு கீழே வந்து இங்கேயுமே ஒரு சப்போர்ட் எடுத்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் அகெயினுமே இங்கேருந்து ஒரு பெட்டரான ரிட்டர்ன்ஸில் ரிவர்ஸில் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி ஒரு நியர் அபவுட் வந்து 30% ரிட்டர்ன் தந்திருக்கு. இதே சேம் சேட் பேட்டர்ன் தான் இங்கே முன்னாடியுமே நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. இங்கேயுமே சேட்டை வந்து நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஒரு நியர் அபவுட் வந்து ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு கன்சால்டேஷன் பீரியட்லேயுமே ஒரு சம்வேர் வந்து ஒரு 6 மந்த்தாகவே இங்கே ஒரு நியர் அபவுட் கன்சால்டேஷன் பீரியடில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் இப்போயுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன்ஸ் இருக்குது இந்த ஸ்டாக்கையுமே பை பண்ணுறதுக்கு. ஒருவேளை இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணாலும் ஒரு நியர் அபவுட் வந்து நம்ம டார்கெட்னு சேல் பண்ணும்போது ஒரு சம்வேர் வந்து இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே 5%ல் நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் சொல்கிற டார்கெட் எல்லாமே இது ரொம்ப டைம்ஸ்லாம் ஆகாது, ரொம்ப சீக்கிரமாகவே அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்க ஸ்டாக்ஸை பற்றி தான் டெக்னிக்கல்ஸில் நான் அனலைஸ் பண்ணி நல்லா கிளியராகவே உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே 5th ஸ்டாக் பஜாஜ் ஃபைனான்ஸ் லிமிடெட் தான். இந்த ஸ்டாக்துமே இப்போ கரண்ட் ப்ரைஸ் 6641ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல் சேட் பேட்டர்னில் பார்த்துச்சுன்னா இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஒரு நல்ல பெட்டரான ரேஞ்சில் தான் இதுவுமே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதுவும் சைட்வேஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு இங்கே கிளியராகவே பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு டைம் ஸ்டாக் இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு அண்ட் மேலே டார்கெட்டை போய் இங்கே ஹிட் ஆச்சு ரெசிஸ்டன்ட்டில். அண்ட் செகண்ட் டைம் இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு அண்ட் மேலே போக ட்ரை பண்ணிச்சு. அதுக்கடுத்து திரும்பவும் கீழே வந்து சப்போர்ட் எடுத்து இங்கே டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு. அண்ட் அகெயினுமே பார்த்தீங்கன்னா இங்கே திரும்பவும் சப்போர்ட்டில் தான் வந்திருக்கு. அண்ட் சப்போர்ட்லேயுமே இன்னும் நல்லா கிளியராக நோட் பண்ணிங்கன்னா 1 டைம் 2 டைம்ஸ் அண்ட் 3 டைம்ஸ் வந்து லாஸ்ட்டு பெட்டரான சப்போர்ட்டுமே இங்கே பார்க்க முடியுது. அதனால் இப்போயுமே இந்த ஸ்டாக்கை பை பண்ணுற மாதிரினாலும் கிளியராக இங்கே பை பண்ணலாம். ஒரு ஷார்ட் டைம் பீரியட்லேயே பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஈவன் சொல்ல போச்சுன்னா மற்ற ஸ்டாக்ஸை விட கம்பேரிசன் பண்ணும்போது இங்கே வந்து ரொம்ப அதிகமான ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நல்லா கிளியராகவே பார்க்கலாம். ஒரு ஷார்ட் டைம் பீரியட்லேயே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து பை பண்ணாலும் ஒரு நியர் அபவுட் வந்து 10% ரிட்டர்னில் அதுவும் செம்மையான ரிட்டர்ன் இங்கே பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நான் இங்கே ஃபுல்லாக இங்கே டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன்னு நீங்கள் எந்த ஸ்டாக்கையுமே பை பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்களுமே எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்களுமே டெஃபினட்டாகவே ட்ரேட் எடுக்கலாம். ஒரு ஸ்டாக்ஸில் இங்கே 3%க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. இதை கண்டிப்பாக இங்கே நோட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவில் இவ்வளோ தான். இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலை இப்போவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் வீடியோஸை உங்களுக்காக கொண்டு வரத்துக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ வரைக்கும் லைக், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டி விட்டுருங்க. நான் சொல்லியிருக்கிற இந்த 5 பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.